4ஆம் வகுப்பு முடிந்து 5ஆம் வகுப்பு வந்தான் விகீர்தன். விகீர்தனுக்கு விளையாட்டில் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் என்கின்ற விளையாட்டை அந்த கிராமத்து சிறுவர்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்கள் அதே ஊரை சேர்ந்த விஜய்வேலன், விஜி, மூர்த்தி, சுரேஷ். இவர்கள் பக்கத்து ஊர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் படிப்பவர்கள். இதில் விஜய்வேலன் கிரிக்கெட் மீது தீரா காதல் கொண்டவர். விகீர்தனுக்கு நீச்சல் கற்றுக் கொடுத்தவரும் கிரிக்கெட் கற்றுக் கொடுத்தவரும் இவர்தான். இன்னும் பல சிறுவர்களுக்கு கிரிக்கெட் விளையாட்டை கற்றுக் கொடுத்தார் விஜய்வேலன். இவர் பார்ப்பதற்கு வெஸ்ட் இண்டீஸ் வீரர் லாரா போலவே இருப்பார். அதுவரை டிவியில் கிரிக்கெட் பார்க்க பிடிக்காத விகீர்தன் உட்பட அந்த கிராம சிறுவர்களுக்கு கிரிக்கெட் பார்க்க ஆர்வம் அதிகமானது. அந்த கிராமத்தில் 3 வீடுகளில் மட்டுமே டிவி இருக்கும். பெரிய வாத்தியார், சின்ன வாத்தியார் மற்றும் கதிரவன். இதில் பெரிய வாத்தியாரும் சின்ன வாத்தியாரும் உடன் பிறந்த சகோதரர்கள். பெரிய வாத்தியார் பற்றி சொல்ல நிறைய உண்டு. அதில் சிலவற்றை சொல்லலாம். அவர் சுத்தத்தை விரும்புபவர், ஒழுக்கத்தை விரும்புபவர், கொஞ்சம் கோபக்காரரும். காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவாக அரசியலில் இருந்தார். தன் குடும்பத்திற்கு லட்சிய குடும்பம் என பெயர் வைத்து தன் பிள்ளைகளையும் லட்சியவாதிகளாக உருவாக்கியவர். ஆண்டுதோறும் மார்கழி மாதங்களில் விடியற்காலை 4 மணி முதல் 5 மணி வரை ஊர் வாலிபர்களான விஜய், மூர்த்தி, விஜய்வேலன், ராமச்சந்திரன் மற்றும் பலரை அழைத்து கொண்டு ஊர் தெருக்களில் பஜனை பாடல்கள் பாடிக்கொண்டு உலா வருவார். இவர்கள் பாடல் சத்தம் கேட்டுத்தான் அந்த கிராம பெண்கள் கண்விழித்து காலை வேலைகளை செய்ய ஆரம்பிப்பார்கள். பஜனை முடிந்ததும் எல்லோரும் பெரிய வாத்தியார் வீட்டில் சூடாக சுக்கு காப்பி குடித்துவிட்டு கலைந்து செல்வார்கள். ஒரு சமயம் விகீர்தனும் இந்த குழுவில் சேர்ந்தான். அதுவும் சுக்கு காப்பிக்காகவே. அவன் முதலாக சுக்கு காப்பி குடித்தது பெரிய வாத்தியார் வீட்டில்.